Hi students, happy morning to all. Today now going to start with exercise 2.8 question number 4. The question is, if 2 cos alpha equal to x plus 1 by x and 2 cos beta equal to y plus 1 by y, show that 4 subdivisions are given. The first one is x by y plus y by x equal to 2 cos of alpha minus beta. Second one is xy minus 1 by xy equal to 2y sin of alpha plus beta. Third one is x power m by y power n minus y power n by x power m equal to 2y sin of m alpha minus n beta. Fourth one is x power m into y power n plus 1 by x power m into y power n equal to 2 cos of m alpha plus n beta. Okay va? So 4 subdivision show பண்ணனும். So one by one நம்ம work out பண்ணலாம். First given write பண்ணனும். Given question பார்த்தீங்கன்னா 2 cos alpha equal to x plus 1 by x, 2 cos beta equal to 1 y plus 1 by y. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை ஒன் பை ஒன்னாக ப்ரூஃப் பண்ண போகிறீங்க. இந்த 2ல் ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்துக்க போகணும், ஃபஸ்ட்டு பார்ட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்துக்கிறோம், ப்ரூஃப் பண்ண போகிறீங்க. ஸோ அது முன்னாடி கிவனை ரைட் பண்ணலாம். வாட் தி கிவன்? given is 2 cos alpha equal to x plus 1 by x and 2 cos beta equal to y plus 1 by y. ஓகேங்களா? ஸோ 2 கிவன் கொடுத்துறாங்க. அந்த 2 கிவனில் இந்த ஃபஸ்ட்டு கிவனை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு கிவனை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி ப்ரூஃப் பண்ணலாம். So how to simplify? The first one is 2 cos alpha equal to x plus 1 by x நான் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் 2 cos alpha equal to கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா x into x, x square. ஸோ x square plus 1. ஸோ x square plus 1 by x. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த x ஈக்குவல் சைட் மூவ் பண்ணிங்கனாக்கா இதுக்கு மல்டிப்ளை ஆகிடும். ஓகேங்களா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா ஸோ 2x cos alpha equal to x square plus 1. ஸோ இந்த டேர்ம்ஸ் அப்படியே ஈக்குவல் ஆன்சர் மூவ் பண்ணிங்கன்னா மைனஸ் ஆகிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இந்த டேர்ம் அப்படியே ஈக்குவல் ஆன்சர் மூவ் பண்ணால் மைனஸ் ஆகிடும். மைனஸ் 2x cos alpha plus 1 equal to 0. ஒரு செகண்ட் டிகிரி ஆர்டர் ஈக்குவேஷன், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். இது டேரெக்டாக ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அது ஒரு ஃபார்முலா ஒன்று யூஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும், 10th யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுங்க. ஸோ இல்லை ஏபிசி வேல்யூஸை இந்த ஈக்குவேஷன்லேருந்து எடுத்துலாம். ஏவோட வேல்யூ எங்கே இருக்குனாக்கா எக்ஸ் ஸ்கொயரில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற வேல்யூஸ் தான் ஏவோட வேல்யூ. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இப்போ 1. ஸோ ஏ ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு பி வேல்யூ. பி வேல்யூ இஸ் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். எக்ஸுக்கு பார்த்துல நான் பண்ணுறேன், எக்ஸ் பார்த்துல மைனஸ் 2 அண்டு காஸ் ஆல்ஃபா இருக்கு. ஸோ திஸ் இஸ் பி. பி ஈக்குவல் டு மைனஸ் 2 காஸ் ஆல்ஃபா. சி வேல்யூ கான்ஸ்டன்ட் இஸ் சி. சி ஈக்குவல் டு 1. ஸோ ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிங்க. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறீங்க. எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி மைனஸ் ஆஃப் பி. பி இஸ் மைனஸ் 2 காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர். ஸோ b oda value is minus 2 cos alpha, so minus 2 cos alpha whole square minus 4a. a value is 1, c value is 1 by 2a. denominator is 2 into a value is 1. so இது சிம்பிளை பண்ணுவோம். so minus into minus plus ஆகிடும். so 2 cos alpha plus or minus square root of, so minus 2 cos alpha square பண்ணாக்கா 4 cos square alpha. so multiply பண்ண 4 into 1 1, 4 ones are 4 minus 4, 4 ones are 4, 4 into 1 again 4. okay va? so divided by 2 ones are 2.
So 2 cos alpha plus or minus square root of 2 term என்ன காமன் எடுக்கலாம்க்கா 4 காமன் எடுக்கலாம் 4. So 4 காமன் வெளியே எடுத்துனாக்கா ரிமைனிங் என்ன இருக்குன்னா cos square alpha minus 1 by 2. Okay, next 2 cos alpha plus or minus the 4 ரூட்லேருந்து வெளியே வரும்போது 2 ஆகிடும். 4 ரூட் எடுத்துனா 2 ஆகிடும். ஸோ ரிமைனிங் cos ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் 1 பை 2. ஓகேங்களா? ஸோ நியூமரேட்டில் இந்த 2 டேர்மில் என்ன காமனாக எடுக்கலாம்னா 2 காமனாக இருக்கு பாருங்க. 2 காமனாக வெளியே எடுத்துனாக்கா நியூமரேட் டேர்மில் 2 காமனாக வெளியே எடுத்துனாக்கா cos ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 காமனாக வெளியே எடுத்தாச்சு. ஸோ cos ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப். ஸோ இந்த cos ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் 1 எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஏன்னாக்கா அது ஒரு டிகினமெட்ரிக் ஃபார்மில் இருக்குது. ஸோ அந்த ஃபார்மில் யூஸ் பண்ணாக்கா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இல்லை 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படியே ஃபார்முக்கு ரைட் பண்ணாக்கா மைனஸ் நான் காமனாக வெளியே எடுக்கிறேன். மைனஸ் காமனாக வெளியே எடுத்துட்டாக்கா இந்த 1 மைனஸ் 1 ப்ளஸ் ஆகிடும். இந்த டேர்ம் வந்து மைனஸ் ஆகிடும். ஓகேங்களா? மைனஸ் 2 டேர்ம்லேருந்து மைனஸ் காமனாக வெளியே எடுக்கிறேன். ஸோ இப்போ 1 ப்ளஸ் ஆகிடும். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2. இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு equal to cos alpha plus or minus square root of the minus என்றத minus 1 வச்சுக்கலாம். minus 1 ஆஃப்னு வச்சுக்கலாம். 1 minus cos square alpha. 1 minus cos square alpha வந்து அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா sin square alpha வரும். sin square alpha. sin square alpha. ஓகேங்களா? by 2 தான் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ cos alpha plus or minus root of minus 1 of sin square இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா காஸ் ஆல்ஃபா இந்த பை கிடையாது ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் உள்ள மைனஸ் 1 வந்துச்சுனாக்கா அது ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்துருக்கோம். காம்ப்ளெக்ஸ் நம்ம ஸ்டார்டிங்கில் ரூட் ஆஃப் மைனஸ் 1 வேல்யூ வந்து ஐ. ஓகேங்களா? ரூட் ஆஃப் மைனஸ் 1 வேல்யூ வந்து ஐ. அப்போ ரூட் ஆஃப் மைனஸ் 1 வேல்யூ வந்து ஐன்னு வந்துடும். ஐ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா அந்த ஸ்கொயரும் ரூட்டு கேன்சல்னா சைன் மட்டும் இருக்கு. அப்போ சைன் ஆல்ஃபா. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு so x equal to cos alpha plus or minus I sin alpha. so இதில் பாசிட்டிவ் டேர்ம் மட்டும் நம்ம x ன்னு எடுத்துவோம். so x equal to cos alpha plus I sin alpha நம்ம எடுத்தோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு டேர்ம் கிவன் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? இன்னொரு டேர்ம் கிவன் என்ன கொடுத்தோம்னாக்கா 2 cos beta equal to y plus 1 by y ன்னு இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ் டேர்மில் இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு என்ன எக்ஸ் ஈக்குவல் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபான்னு இருக்குது. அதில் பீட்டா டேர்ம் இருக்குது. அப்போ ஒய் ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துக்கலாம்னாக்கா காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டான்னு எடுத்துக்கலாம். சிமிலர்லி அதுக்கு மறுபடியும் இதுமாரி போட்டு கண்டுபிடிக்க தேவையில்ல. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா இருக்குது. இது எந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னாக்கா போலார் ஃபார்மில் இருக்குது. அந்த போலார் ஃபார்மை ஏலர் ஃபார்மில் மாற்றிக்கலாம். ஏலர் ஃபார்ம்னாக்கா இ பவர் ஐ தீட்டா. ஓகேவா? யூனோ தட் இன் ஏலர் ஃபார்ம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ம் எல்லோ ஃபார்மில் பார்த்தீங்கன்னா z ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா இருந்துச்சுனாக்கா அது எப்படி ரைட் பண்ணலாம்? ஏலர் ஃபார்மில் z ஈக்குவல் டு இ பவர் ஐ தீட்டான்னு வரும். அப்போ இ பவர் ஐ தீட்டான்றத காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு எழுதலாம். அதுக்கு ஈக்குவல் தான். ஓகேங்களா? இது ஏலர் ஃபார்ம், இது வந்து போலார் ஃபார்ம். ஓகேங்களா? இது போலார் ஃபார்மில் இருக்குது, இது ஏலர் ஃபார்மில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது நம்மளுக்கு தகுந்த மாரி மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ போலார் ஃபார்மில் தான் ஏலர் ஃபார்மை மாற்றிக்கலாம். ஏலர் ஃபார்ம் எடுத்து போலார் ஃபார்ம் மாற்றிக்கலாம். ஸோ இ பவர் ஐ தீட்டான்றது எது ஈக்குவல்னாக்கா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இப்போ இ பவர் ஐ தீட்டா பதிலாம் பண்ணலாம் நம்ம காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாலாம். இப்போ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா இருந்துச்சுனாக்கா அது பதில் நம்ம இ பவர் ஐ தீட்டா எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதான் இப்போ நான் ரைட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு ஸோ எக்ஸ் ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒய் ஃபைன் பண்ணணும். ஸோ சிமிலர்லி ஒய் இஸ் ஈக்குவல் டு cos beta plus I sin பீட்டான்னு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்டில் கிவன்னா கொடுத்துருந்தாங்க பாருங்கள். கொஸ்டினில் பார்த்தோன்னாக்கா 2 cos beta ஈக்குவல் டு y ப்ளஸ் 1 by y கொடுத்துருந்தாங்க. அதுமாரி எக்ஸு பண்ண மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணினாக்கா இதுமாரி ஒரு எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல் ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா அப்படி வரும். ஸோ அப்போ ஒய் வரும்போது என்ன வரும்னாக்கா காஸ் பீட்டா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ சைன் பீட்டான்னு வரும். ஸோ அதில் பாசிட்டிவ் டேர்ம்ஸ் எடுத்தீங்கன்னாக்கா ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டான்னு வரும். ஓகேங்களா? மறுபடியும் அது கண்டுபிடித்தாலும் இதை வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த போலார் ஃபார்மை ஏலர் ஃபார்மாக மாற்ற போகிறேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபாவை
x equal to e power I theta தீட்டான்றது என்னக்கா ஆல்ஃபா ஓகேங்களா. ஸோ இ பவர் ஐ தீட்டான்னு நம்ம பார்த்தோங்க. அப்போ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்றதை இ பவர் ஐ தீட்டான்னு ரைட் பண்ணலாம். இங்கே ஆல்ஃபான்னு இருக்குது, அப்போ இ பவர் ஐ ஆல்ஃபான்னு ரைட் பண்ணலாம் ஓகேவா. எக்ஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா. ஸோ இதை தான் நம்ம இந்த ஃபார்ம் ரைட் பண்ணலாம். அதேமாதிரி ஒய், அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு இது எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா ஏர்லர் ஃபார்மில் இ பவர் ஐ பீட்டா அப்படி ரைட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் ஃபைன் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன ப்ரூஃப் பண்ணணும் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு ரோம் லெட்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் ஒய் பை ஒய் எக்ஸ் ஈக்குவல் டு 2 காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அப்போ ப்ரூஃபில் எக்ஸ் பை ஒய் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஒய் பை எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் பை ஒய் ஃபைன் பண்ணுவோம். எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய்னா எக்ஸ்ன்றது நம்ம இ பவர் ஐ ஆல்ஃபா வச்சுருக்கோம், ஒய்யை இ பவர் ஐ பீட்டா. ஸோ அப்போ இ பவர் ஐ ஆல்ஃபா பை இ பவர் ஐ பீட்டா ஓகேங்களா ஈக்குவல் டு. ஸோ டினாமினேட்டர் டேர்ம்ஸை நியூமரேட்டர் கொண்டு வரும்போது பவர் மைனஸ் ஆகும். ஸோ இ பவர் ஐ ஆல்ஃபா இன்ட்டு இ பவர் இந்த டினாமினேட்டர் டேர்ம்ஸ் நியூமரேட்டர் வரும்போது பவர் மைனஸ் ஆகிடும், அப்போ மைனஸ் ஐ பீட்டா ஆகிடும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இது சிம்ப்ளை பண்ணிங்கனாக்கா பேஸ் சேமாக இருந்தாக்கா பவர் ஆட் பண்ணிக்கலாம், அது ரூல் இருக்குது. ஸோ பேஸ் 1 டைம்ஸ் ட்ரை பண்ணிட்டு பவரில் பார்த்தினாக்கா ஐ ஆல்ஃபா மைனஸ் ஐ பீட்டானு ஓகேங்களா. பவர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் இருக்கிறதால மைனஸ் பண்ணும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு இ பவர் ஐ காமனை வெளியே எடுத்துனாக்கா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஓகேங்களா. ஸோ இது இ பவரில் இருக்குது. இ பவர்னா என்ன ஃபார்ம்னா ஏலர் ஃபார்மு. இந்த ஏலர் ஃபார்மை அகைன் போலார் ஃபார்மாக ரைட் பண்ண போகிறீங்க. ஸோ எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு ஸோ இ பவர் ஐ தீட்டா இருந்துச்சுன்னா எப்படி ரைட் பண்ணுவீங்க. இ பவர் ஐ தீட்டாவை காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, இ பவர் ஐ ஆல்ஃபாவை காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ஓகேங்களா. அதே ஃபார்ம் தாங்க. அப்போ இ பவர் ஐ ஆல்ஃபா பிளேஸுக்கு ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு இருக்குது. அப்போ இது எப்படி வந்து போலார் ஃபார்ம் ரைட் பண்ணாக்கா காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இதுதான் எக்ஸ் பை ஒய் ஓகேங்களா. எக்ஸ் பை ஒய் ஃபைன் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு ஒய் பை எக்ஸ் ஃபைன் பண்ணணும். ஒய் பை எக்ஸ் நெக்ஸ்ட்டு. ஸோ ஒய் பை எக்ஸ் மீன்ஸ் ஒய்யை வந்து எக்ஸ் அப்டேட் பண்ணணும். ஒய் ஈக்குவல் டு இ பவர் ஐ பீட்டா பை எக்ஸுக்கு இ பவர் ஐ ஆல்ஃபா ஈக்குவல் டு ஸோ இ பவர் ஐ பீட்டா இன்ட்டு டினாமினேட்டர் டேர்ம்ஸ் நியூமரேட்டர் வரும்போது மைனஸ் ஆகிடும் பவர். ஸோ இ பவர் மைனஸ் ஐ ஆல்ஃபா ஓகேங்களா. ஸோ பேஸ் சேம் வந்தால் பவர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இ பவர் ஐ பீட்டா மைனஸ் ஐ ஆல்ஃபா. ஸோ இ பவர் ஐ காமன் வெளியே எடுத்துனாக்கா பீட்டா மைனஸ் ஆல்ஃபான்னு. நெக்ஸ்ட்டு பீட்டா மைனஸ் ஆல்ஃபான்னு இருக்குது. ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு மாற்றினாக்கா மைனஸும் காமனாக வெளியே எடுக்க போகிறனால ஸோ இ பவர் மைனஸ் ஐ காமனாக வெளியே எடுத்துனாக்கா ஐ மைனஸ் காமனாக எடுத்துனாக்கா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மாறும் ஓகேங்களா. ஸோ இப்போ இதை போலார் ஃபார்ம் ரைட் பண்ணினாக்கா ஸோ ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் சிம்ப்ளை பண்ணலாம். ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு காசில் வந்து இந்த தீட்டா பிளேஸில் மைனஸ் வந்துச்சுன்னா அது பாசிட்டிவாக மாறும். ஸோ இப்போ காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மாறும். இது பார்த்தீங்கன்னாக்கா சைனில் வந்து தீட்டா பிளஸ் மைனஸ் அந்த மைனஸ் வந்து இங்கே ரைட் பண்ணணும் ஐ பக்கத்தில். ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆகிடும். ஸோ ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா திஸ் இஸ் ஒய் பை எக்ஸ். ஸோ எக்ஸ் பை ஒய் ஃபைன் பண்ணிச்சு, ஒய் பை எக்ஸ் ஃபைன் பண்ணிச்சு ஓகே. 2 என்ன பண்ணால் ஆட் பண்ணால் தான் ஃபஸ்ட் ரோம் லெட்டர். ஸோ ஃபஸ்ட் ரோம் லெட்டர் என்னென்னா எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு என்ன ப்ரூஃப் பண்ணணும் நம்ம 2 காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ரூஃப் பண்ணணும். அப்போ 2 ஆட் பண்ணி சிம்ப்ளை பண்ணினாக்கா அது வரைக்கணும். ஸோ எக்ஸ் பை ஒய் என்ன ஃபைன் பண்ணி எக்ஸ் பை ஒய்க்கு என்ன வந்துன்னா காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு ஓகேவா எக்ஸ் பை ஒய்க்கு ப்ளஸ் ஒய் பை எக்ஸுக்கு. ஸோ ப்ளஸ் கண்டினியூஷன் ரைட் பண்ணுறோம் ப்ளஸ் ஒய் பை எக்ஸுக்கு காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ளஸ் டே மைனஸ் கேன்சல் பண்ணுங்க. ஐ சைன் ஆஃப் ப்ளஸ் டே மைனஸ் கேன்சல் ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா கேன்சல். ஸோ ரிமைனிங் டைம்ஸ் என்ன இருக்கு பாருங்கள். ரிமைனிங் டைம்ஸு 2 டைம்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ திஸ் இஸ் எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் omelet is showed. So first omelet is showed. ஓகேங்களா.
ஸோ இதில் எக்ஸ் பை ஒய் ஃபைன் பண்ணிவிட்டு ஒய் பை எக்ஸ் வந்து டைரெக்டாக ஃபைன் பண்ண தேவையில்ல. இந்த ஸ்டெப்ஸ்லேயே என்ன பண்ணலாம், நம்ம சிமிலர்லி போட்டு இதை ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ எக்ஸ் பை ஒய்க்கு ஒய் பை எக்ஸ் என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்கள். எக்ஸ் பை ஒய்க்கு காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இருக்குது. ஒய் பை எக்ஸுக்கு என்ன பாருங்கள், இந்த சைன் மட்டும் தான் மாறுது. ஸோ அப்போ இந்த ஸ்டெப்ஸ்லாம் தேவையில்லை. எதுக்கு ஒய் பை எக்ஸ் இந்த ஸ்டெப்ஸ்லாம் போடாமல் டைரெக்டாக சிமிலர்லி போட்டு ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் போட்டு இது மட்டும் ரைட் பண்ண போகும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரியுதுக்காக நான் போட்டிருக்கேன். எக்ஸ் பை ஒய் மட்டும் ஃபைன் பண்ணிவிட்டு சிமிலர்லி போட்டு ஒய் பை எக்ஸும் போட்டு என்ன பண்ணணும், இந்த இடத்துல நம்ம சைனை மட்டும் மாற்றினாலே போதும். அதுதான் ஒய் பை எக்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெம்மில் இதேமாரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ராம் லெட்டர் ஓவர். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ராம் லெட்டர் ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ண அந்த எக்ஸ் அண்ட் ஒய் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன ஆல்ரெடி ஃபைன் பண்ணி வச்சுருக்கீங்களா. எக்ஸ் ஈக்குவல் டு என்ன ஃபைன் பண்ணி வச்சுருக்கீங்க, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா. அதுமாரி ஒய் இஸ் ஈக்குவல் என்ன ஃபைன் பண்ணி வச்சுருக்கீங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போலார் ஃபார்மாக இருக்குது. இதை ரெகுலர் ஃபார்மாக மாற்றிக்கிட்டு இதேமாரி சிம்பிளை பண்ணலாம். ரெகுலர் ஃபார்ம் மாற்றும்போது எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் ஐ ஆல்ஃபா மாறும். நெக்ஸ்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு அதையும் ரெகுலர் ஃபார்ம் மாற்றினா இ பவர் ஐ பீட்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது யூஸ் பண்ணி இந்த செகண்ட் ப்ரூஃப் நம்ம பண்ண வந்தோம். செகண்ட் ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் என்ன டேர்ம்ஸ் இருப்பாரு, எக்ஸ்ஒய் இருக்குது. எக்ஸ்ஒய் மல்டிப்ளை பண்ணோம். அப்புறம் 1/xy ஃபைன் பண்ணோம். இந்த 2 டைம்ஸ் மைனஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு எக்ஸையும் ஒய் மல்டிப்ளை பண்ணோம். எக்ஸ்ஒய் ஃபைன் பண்ணுவோம். எக்ஸ்ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு இ பவர் ஐ ஆல்ஃபா இன்ட்டு ஒய்க்கு இ பவர் ஐ பீட்டா. ஓகேங்களா. ஸோ பேஸ் சேம் வந்தாக்கா பவர் ஆட் பண்ணி பேஸ் சேம் வந்தால் ஸோ இ பவர் ஐ ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா. ஓகேவா. ஸோ ஐயை காமனாக வெளியே எடுத்துனாக்கா ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஐ ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ அகைன் இதை போலார் ஃபார்ம் ரைட் பண்ணிங்க. இது ரெகுலர் ஃபார்மாக இருக்குது. போலார் ஃபார்ம் மாட்டும்போது இ பவர் ஐ ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்றது எப்படி ரைட் பண்ணலாம், காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஐ ஆல்ஃபா இருந்துச்சுனாக்கா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபான்னு ரைட் பண்ணிங்க. இங்கே இ பவர் ஐ பீட்டா இருந்துச்சுனாக்கா காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. இங்கே இ பவர் ஐ ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்குது. அப்போ காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. தட்ஸ் ஆல். ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஒய். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 1/xy ஃபைன் பண்ணும். 1/xy. ஸோ 1/xyன்றது எதோட காஞ்சுகேட்டு, எக்ஸ்ஒயோட காஞ்சுகேட். ஓகேங்களா. எக்ஸ்ஒயோட இன்வெர்ஸ். ஓகேங்களா. ஸோ அதனால் மறுபடியும் நம்ம ரைட் பண்ண தேவையில்ல. ஸோ சிமிலர்லி போட்டு 1/xyன்றது எப்படி ரைட் பண்ணலான்னாக்கா இந்த சைன் மட்டும் சேஞ்ச் பண்ண போகும். ஓகேங்களா. அதான் 1/xy. ஸோ இன்வெர்ஸ்னால் என்ன ஆகுதுனாக்கா என்ன சைன் மட்டும் தான் மாறும். ஸோ z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னாக்கா z பார் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஐஒய். ஸோ சைன் மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகும். அதில் இமேஜினரி பார்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற அந்த சைன் மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதனால் மறுபடியும் நமக்கு ஃபைன் பண்ண தேவை 1/xy போட்டு ஃபைன் பண்ண தேவையில்ல. டேரெக்டாக 1/xy ஈக்குவல் போட்டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா போட்டாலே போதும். ஓகேங்களா. ஸோ z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னாக்கா அதனுடைய காஞ்சுகேட். ஸோ அதனுடைய இன்வெர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா z பார் சொல்லுவீங்க, இல்லை 1/z சொல்லுவீங்க. ஸோ z-உடைய இன்வெர்ஸு 1/z அதே தான் xyன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு 1/xy ஃபைன் பண்ணணும். அப்போ 1/xyன்றது xy-உடைய இன்வெர்ஸ் தானே. ஸோ அதனால் 1/xy போட்டு xyக்கு என்ன வந்து அதை அப்படியே ரைட் பண்ணிட்டு இந்த சென்ட்ரல் மட்டும் சைன் மாற்றினாலே அது 1/xy. ஓகேங்களா. ஸோ தனியாக அதை ஃபைன் பண்ண தேவையில்ல. மைனஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஓகேங்களா. இதுதான் 1/xy ஃபைன் பண்ணிச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு செகண்ட் ராம் லெட்டர் என்ன சொல்ல பாருங்கள், xy மைனஸ் 1/xy ஈக்குவல் டு என்ன ப்ரூஃப் பண்ணணும் ஃபைனலாக 2i சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபைன் பண்ணணும். அப்போ xyலேருந்து 1/xy மைனஸ் பண்ணணும். அப்போ xyக்கு என்ன ஃபைன் பண்ணிங்க, காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஓகேவா. மைனஸ் இப்போ மைனஸ் போடும்போது ப்ளஸ் போடும்போது ப்ராக்கெட் போடல. ஸோ மைனஸ் போடும்போது ப்ராக்கெட் அப்ளை பண்ணணும். ஸோ மைனஸ் ஆஃப் ப்ராக்கெட் அப்ளை பண்ணி 1/xyக்கு இதை ரைட் பண்ணணும். ஓகே. இந்த மைனஸ்ன்றது 2 டைம் காமன், அதனால ப்ராக்கெட் அப்ளை பண்ணுறேன். ஸோ மைனஸ் ஆஃப் ப்ராக்கெட் அப்ளை பண்ணி 1/xyக்கு காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஓகேங்களா. ஸோ xy மைனஸ் 1/xy. ஸோ இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணினா இந்த மைனஸ் அப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் மைனஸ் ஆகிடும், இந்த டேர்ம் ப்ளஸ் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ ஈக்குவல் டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இந்த மைனஸ் அப்ளை பண்ணாக்கா மைனஸ் காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா
the minus into minus plus side, so plus I sin alpha plus beta. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் இது ப்ளஸ் டைம் மைனஸ் டைம் பாருங்கள், காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் டைமு மைனஸ் காஸ் ஆல்ஃபா வந்து கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் டைம்ஸ் என்ன இருக்கு பாருங்கள், ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அப்போ 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 2i sin alpha plus beta, this is xy minus 1 by xy. Second round letter showed. Okay va? Next third round letter, x power m by y power n minus y power n by x power m equal to 2y sin of m alpha minus n beta. இது ஷோ பண்ணணும். ஃபஸ்ட்டு x and y ன்றது ஆல்ரெடி ஃபஸ்ட்டில் round letter யூஸ் பண்ணதை யூஸ் பண்ணலாம். x equal to cos alpha plus I sin alpha, y is equal to cos beta plus I sin beta ன்னு யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ இதை ஏர்லியர் ஃபார்மில் மார்க் பண்ணிக்கலாம். x equal to e power I alphaன்னு எடுத்துக்குவோம். x equal to நெக்ஸ்ட்டு y is equal to at the same e power I betaன்னு எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என் ஃபைன் பண்ணிட்டாலே ஈஸியாக என்ன பண்ணலாம், ஒய் பவர் என் பை எக்ஸ் பவர் இதோடைய இன்வெர்ஸ் தான் இது. ஸோ அப்போ இதை ஃபைன் பண்ணாலே இதை ஃபைன் பண்ணுறது வெரி ஈஸி. இந்த டேர்ம்ஸுக்கு அந்த சைன் மட்டும் மாற்றலாம் இப்போ. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டைரெக்டாக எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என்னு நான் ஃபைன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு எக்ஸுக்கு இ பவர் ஐ ஆல்ஃபா, அதுக்கு பவரில் எம்னு இருக்குது. அப்போ இ பவர் ஐ ஆல்ஃபா, எக்ஸுக்கு இ பவர் ஐ ஆல்ஃபா, அதுக்கு பவரில் என்ன இருப்பாருங்க, எம் இருக்குது. ஓகேங்களா? டிவைடட் பை ஒய் பவர் என், ஒய் ஈக்குவல் டு இ பவர் ஐ பீட்டா, அப்போ இ பவர் ஐ பீட்டா பவரில் என். ஓகே? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பவருக்கு மேலே பவர் இருந்தால் பவரை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பவருக்கு மேலே பவர் ரைஸ் ஆயிடுச்சுனாக்கா அந்த பவரை டூவையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அந்த ரூல் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் பவரை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னாக்கா ஸோ நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள், இ பவர். ஸோ அந்த பவர் மல்டிப்ளை பண்ணினாக்கா ஐ ஆல்ஃபா எம் போட்டுக்கலாம், இல்லை எம் ஆல்ஃபான்னு போடலாம். ஸோ ஐ எம் ஆல்ஃபா பை டினாமினேட்டர் மாரி பவர் மேலே பவரை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இ பவர் ஐ என் பீட்டா அப்படி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இ பவர் ஐ எம் ஆல்ஃபா, இந்த டினாமினேட்டர் டேர்ம்ஸ் நியூமரேட்டர் வரும்போது பவர் மைனஸ் ஆகிடும். அப்போ இன்ட்டு இ பவர் மைனஸ் ஐ என் பீட்டா. ஓகேங்களா? ஸோ ஐயை காமன் வெளியே பேஸ் சேமாக இருந்தாக்கா பவர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ் சேமாக இருந்தால் பேஸ் 1 டைம்ஸ் போட்டு பவர் என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம், மைனஸ் மைனஸ் செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ எம் ஆல்ஃபா மைனஸ் ஐ என் பீட்டா. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு காமனாக ஐயை வெளியேறினாக்கா, ஐ காமனாக வெளியேறினாக்கா எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா. ஓகேங்களா? ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குனாக்கா ஏர்லியர் ஃபார்மில் இருக்குது. இதை போலார் ஃபார்மில் ரைட் பண்ணு, போலார் ஃபார்மில். ஸோ ஈக்குவல் டு இ பவர் ஐ, இது அப்படியே ஆல்ஃபான்னு வச்சுக்கலாம், இல்லை பீட்டா வச்சுக்கலாம்னா காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் x பவர் m by y பவர் n. ஓகேங்களா? ஒரு பார்ட் ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், y பவர் n by x பவர் m ஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்கு சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். சிமிலர்லி y பவர் n by x பவர் m வேணுனாக்கா ஸோ இதோடைய இன்வெர்ஸ் தான் இது. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ண, எங்கே சைன் சேஞ்ச் பண்ணாக்கா அந்த இமேஜினரி பார்ட்டு முன்னாடி ஐக்கு முன்னாடி இருக்கிற சைன் தான் சேஞ்ச் பண்ணணும். இங்கெல்லாம் சைன் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ ஐக்கு முன்னாடி இருக்கிற சைன் சேஞ்ச் பண்ணாலே ஒய் பவர் என் பை எக்ஸ் பவர் எம் வந்துடும். தனியாக அதுக்கு ஃபைன் பண்ண தேவையில்ல. ஸோ டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், இதை ஃபைன் பண்ணிட்டாலே இது யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஒய் பவர் என் பை எக்ஸ் பவர் எம் ஃபைன் பண்ணலாம். ஸோ காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா. ஓகேங்களா? ஸோ ஒய் பவர் என் பை எக்ஸ் பவர் எம் ஃபைன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரூஃபுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட்டு 2 மைனஸ் பண்ணோம். ஸோ எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என் மைனஸ் ஒய் பவர் என் பை எக்ஸ் பவர் எம் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் எனுக்கு என்ன வந்துனாக்கா காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா
plus I sin of m alpha minus n beta. ஓகேங்களா? ஸோ மைனஸ் அப்ளை பண்ண மைனஸ் பண்ணுறீங்க y பவர் n பை எக்ஸ் பவர் m. ஸோ மைனஸ் அப்ளை பண்ணணும், ப்ராக்கெட் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு என்ன ரிசல்ட் வந்து பாரு y பவர் n பை எக்ஸ் பவர் n என்ன ரிசல்ட் காஸ் ஆஃப் m alpha minus n beta minus I sin of m alpha minus n beta. Okay, close the bracket. So next in the minus apply பண்ணும்போது term minus ஆயிடும், இந்த term plus ஆயிடும். Okay, so plus term minus term cancel ஆயிடும். So next stepல equal to cos of m alpha minus n beta plus I sin of m alpha minus n beta. So the minus apply பண்ணாக்க minus cos of m alpha minus n beta minus into the minus plus ஆயிடும். So plus I sin of m alpha minus n beta. ஓகேங்களா? ஸோ இதில் ப்ளஸ் டைம் மைனஸ் டைம் இது கேன்சல் பாருங்கள். காஸ் ஆஃப் m alpha minus n beta மைனஸ் காஸ் ஆஃப் m alpha minus beta கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? 2 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்கள், I sin of m alpha minus n beta 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் I sin of m alpha minus n beta. So this is x power m by y power n minus y power n by x power m. This is third Roman letter showed. Okay, va? Third Roman letter over. So Roman letter 4, x power m into y power n plus 1 by x power m into y power n equal to 2 cos of m alpha plus n beta proof பண்ணு. இதுக்கு அதே மாதிரி இந்த பார்ட் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஃபைண்ட் பண்ணிவிட்டு அது யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், 1 by x power m y power n ஃபைண்ட் பண்ணலாம். இதோட காஞ்சிகேட் தான் இது. ஓகேங்களா? ஸோ x and y as usual x equal to cos alpha plus I sin alpha எடுத்துக்கும். y is equal to cos beta plus I sin beta. ஓகேங்களா? ஸோ இதை ஏலர் ஃபார்மில் ரைட் பண்ணும்போது e பவர் I ஆல்ஃபான்னு ரைட் பண்ணிக்கோங்க. x ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு y இஸ் ஈக்குவல் டு e பவர் I பீட்டான்னு ரைட் பண்ணுங்க. ஏலர் ஃபார்மில் ரைட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு x பவர் m இன்ட்டு y பவர் n ஃபைன் பண்ணலாம். ஸோ x பவர் m இன்ட்டு y பவர் n 2 மட்டும் பண்ணும். ஸோ x பவர் m எக்ஸுக்கு e பவர் I ஆல்ஃபா, அப்போ e பவர் I ஆல்ஃபா பவரில் m இன்ட்டு e பவர் yக்கு வந்து e பவர் I பீட்டா பவரில் n. ஸோ n. ஓகேவா? ஸோ லாஸ்ட் சம் பாடம் அதே மாடல் தான். பவருக்கு மேலே பவர் வந்தால் பவரை மல்டிப்ளிகேஷன் பண்ணினோம். ஸோ e பவர் I ஆல்ஃபா இன்ட்டு m. ஓகேங்களா? 2 மல்டிப்ளை பண்ணினோம். ஸோ e பவர் I m ஆல்ஃபான்னு போடலாம் இன்ட்டு e பவர் அதுமாரி பவர் மல்டிப்ளை பண்ணினாக்கா I n பீட்டான்னு இருக்கும். ஸோ பேஸ் சேமாக இருந்தாக்கா பவர் ஆட் பண்ணிக்கலாம். பேஸ் சேமாக இருந்தாக்கா பவர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ e பவர் 2 ஆட் பண்ணாக்கா I m ஆல்ஃபா ப்ளஸ் I n பீட்டா. ஸோ ஐயை காமனாக வெளியே எடுத்துடலாம். இன்னும் காமனாக வெளியே எடுத்துடலாம். ஐயை காமனாக வெளியே எடுத்துட்டாக்கா m ஆல்ஃபா ப்ளஸ் n பீட்டான்னு. ஓகேங்களா? ஸோ அகைன் இதை போலார் ஃபார்ம் ரைட் பண்ணுங்க. போலார் ஃபார்ம்னாக்கா காஸ் தீட்டா ப்ளஸ் I sin தீட்டா ஃபார்மு. ஸோ காஸ் ஆஃப் தீட்டா பிளேஸில் m ஆல்ஃபா ப்ளஸ் n பீட்டா ப்ளஸ் I sin m alpha plus n beta. So this is x power m into y power n. Okay va? So இதை யூஸ் பண்ணி 1 by x power m into y power n ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ இதோடைய இன்வெர்ஸ் தான் அது. ஸோ என்ன பண்ணலாம், எங்கே சைனை சேஞ்ச் பண்ணால் போதும், இந்த இடத்துல மட்டும் சைனை சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ ப்ளஸ்ஸாக இருக்கிறத மைனஸாக சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னாக்கா அதுதான் 1 by x power m into y power n. ஸோ காஸ் ஆஃப் m alpha plus n beta minus I sin of m alpha plus n beta. ஓகேவா? திஸ் இஸ் 1 by x power m into y power n. ஓகேவா? ஸோ 2v என்ன பண்ணணுன்னாக்கா ஆட் பண்ணணும். ஸோ அதான் ஃபைனல். ஸோ 1 x power m into y power n plus 1 by x power m into y power n equal to 2 add பண்ணு.
ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் எம் இன்ட்டு ஒய் பவர் எனக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள் ரிசல்ட்டு. ஸோ காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா. ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ அப்போ ப்ளஸ் 1/x பவர் m இன்ட்டு ஒய் பவர் என்னுக்கு என்ன வந்துருப்பா ரிசல்ட்டு. ஸோ காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா மைனஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா. ஓகேங்களா? ஸோ இதில் ப்ளஸ் டைம் மைனஸ் டைம் இது கேன்சல் பண்ணுங்கள், சைன் டைம் கேன்சல் ஆகிடும், ஐ சைன் ஆஃப் ப்ளஸ் டைம் மைனஸ் கேன்சல். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க, காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா 2 டைம்ஸ் இருக்கு பாருங்க, காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா. ஸோ 2 டைம்ஸ் ஆஃப், ஸோ ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா. திஸ் இஸ் fourth proof. So x power m into y power n plus 1/x power m into y power n. So fourth trigonometry is shown. That's all. Next question number 5. Solve the equation z cube plus 27 equal to 0. Okay va? Solve பண்ணனும் complex numberல. How to solve the equation? Okay va? So given is z cube plus 27 equal to 0. First write பண்ணி given. So z மட்டும் inside இருக்கும், z cube மட்டும் இங்கே இருந்துச்சுனாக்கா இந்த 27 ஆன்சர் மூவ் பண்ணால் -27. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு z cube ஈக்குவல் டு இந்த -27 எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா 27 இன்ட்டு -1. ஓகேவா? -27 எப்படி 27 இன்ட்டு -1 நான் -1 இன்ட்டு 27 ரைட் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு z cube இஸ் ஈக்குவல் டு 27 எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா 3 cube 27 வந்து 3 cube தானே, 3 cube ரைட் பண்ணலாம் இன்ட்டு -1. நெக்ஸ்ட் நம்மளுக்கு z மட்டும் வேணுனாக்கா z மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு இந்த கியூப் ஈக்குவல் ஆன்சர் மூவ் பண்ணினாக்கா அதில் கியூப் ரூட் ஆகிடும். ஸோ 1/3 ரைட் பண்ணணும் பவரில். ஓகேங்களா? ஸோ 2 டேர்ம்ஸ் இருக்குது, இந்த 2 டேர்ம்லேயும் பவரில் 1/3 ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஓகேங்களா? ஸோ கியூபாக இருக்குது, இந்த கியூப் வந்து ஈக்குவல் ஆன்சர் மூவ் பண்ணாக்கா கியூப் ரூட் ஆகிடும். கியூப் ரூட்னா 1/3 நடக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ 3 கியூபு பவரில் 1/3, அதுமாதிரி -1 பவர் 1/3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு z இஸ் ஈக்குவல் டு இந்த 3 3 கேன்சல் பண்ணிடலாம், ரிமைனிங் 3 மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா -1 வந்திருக்கு. ஸோ -1 எப்படி ரைட் பண்ணலான்னாக்கா புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 77 இருக்குது, அது ஒரு டேபிள் காலம் இருக்குது. இப்போ z ஈக்குவல் டு 1 வந்தாக்கா அதுக்கு என்ன ஆர்குமெண்ட்டு, z ஈக்குவல் டு i, z ஈக்குவல் டு -1, z ஈக்குவல் டு -a வந்து அதுக்கு என்ன ஆர்குமெண்ட்டு டேபிள் காலம் லாஸ்ட்டில் நம்ம பார்த்துருக்கோம் ஸ்டார்டிங்லே. ஸோ அதை யூஸ் பண்ணி -1க்கு என்ன வரும்னாக்கா ஆர்குமெண்ட்டு பைன்னு வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஜென்ரல் ஆர்குமெண்ட் பண்ணால் 2n π ப்ளஸ் பைன்னு வரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு -1க்கு காஸ் ஆஃப் பை ப்ளஸ் ஐ சைன் பை ரைட் பண்ணு. இது எப்படின்னாக்கா பேஜ் நம்பர் 77 ஒரு டேபிள் காலம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இசட்டோட வேல்யூ வச்சு தான் இந்த வேல்யூஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ -1க்கு இது காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை. ஓகேங்களா? பவரில் 1/3 இருக்குது. நெக்ஸ்ட்டு z ஈக்குவல் டு 3 இன்ட்டு நெக்ஸ்ட் இந்த தீட்டா கூட என்ன பண்ணாக்கா 2k π ஆட் பண்ணலாம், ஜென்ரல் டேர்ம் 2k π ஆட் பண்ணலாம். ஸோ அப்போ காஸ் ஆஃப் 2k π ப்ளஸ் பை ப்ளஸ் ஐ சைன் 2k π ப்ளஸ் பை பவரில் 1/3. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அப்ளையிங் டிமாரிஸ்லாம். டிமாரிஸ்லாம் நான் பவரில் இருக்கிறது எங்கே வரும், பை டிவைடட் பை 3ன்னு வரும். ஸோ அதை அப்ளை பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு அப்ளையிங் டிமாரிஸ் தியரம் அப்ளை பண்ணிங்கன்னா பவரில் இருக்கிறது எங்கே ரைட் பண்ணாக்கா அந்த தீட்டா பிளேஸில் ரைட் பண்ணணும், மல்டிப்ளை ஆகிடும். ஸோ அது பண்ணிங்கனாக்கா z ஈக்குவல் டு 3 இன்ட்டு காஸ் ஆஃப் 2k π ப்ளஸ் பை பை 3. ஸோ பவரில் இருக்கிற 1/3 இங்கே வந்துச்சுனாக்கா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1/3 ஆகிடும். ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் 2k π ப்ளஸ் பை பை 3.
ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு கேவுக்கு வேல்யூ அப்ளை பண்ணோம். வேறு கே இஸ் ஈக்குவல் டு 0 1 2 நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ பவரில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். பவரில் என்ன இருக்கோ அதோட ஒன்று லெஸ்ஸாக தான் கொடுக்கணும். கேவுக்கு வேல்யூ சொல்லியிருக்கோம். இப்போ 1/3 வந்துனாக்கா 2 வரைக்கும் கொடுக்கணும். பவர் 1/5 இருந்துச்சுனாக்கா 4 வரைக்கும் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்போ கேவுக்கு வேல்யூ 0 1 2 வரைக்கும் தான் கொடுக்கணும். ஸோ கேவுக்கு வேல்யூ 1/1 அப்ளை பண்ணி ஸோ இசட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வென் கே ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணினாக்கா இசட்னாக்கா என்ன வருது, இசட் ஈக்குவல் டு. ஸோ இதில் கேவுக்கு வேல்யூ 1/1 அப்ளை பண்ணதில் ஸோ இசட் ஈக்குவல் டு 3 இன்ட்டு கேவுக்கு வேல்யூ 0 அப்ளை, கே எங்கே இருக்கோ அங்கே 0 அப்ளை பண்ணணும். கேவுக்கு 0 பண்ணால் காஸ் ஆஃப் 2 இன்ட்டு கேவுக்கு 0 பை ப்ளஸ் பை பை 3 ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் 2 இன்ட்டு கேவுக்கு வேல்யூ 0 டு பை ப்ளஸ் பை பை 3. ஓகேங்களா. ஸோ எங்கெல்லாம் கே இருக்குது 0 அப்ளை பண்ணிச்சு. அப்போ அப்ளை பண்ணால் ஈக்குவல் டு இசட் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 0 ஆகிடும். இந்த டெர்ம்ஸ் அப்படி ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ பை பை 3 மட்டும் இருக்கும். அப்போ காஸ் ஆஃப் பை பை 3 ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் இந்த டேர்ம் 0 ஆகிடும். அப்போ பை பை 3 இருக்கும். பை பை 3. ஓகேங்களா. ஸோ இதான் இசட்டோட வேல்யூ. கே ஈக்குவல் 0 அப்ளை பண்ணால் வரும். ஸோ இது இன்னும் வந்து ரீரைட் பண்ணாக்கா எப்படி ரீரைட் பண்ண புக் ஆன்சர் வரனாக்கா இது அப்படியே கூட விடலாம். இல்லை எப்படி ஷார்ட்டாக ரைட் பண்ணாக்கா 3 இன்ட்டு காஸ் பை பை 3 ப்ளஸ் ஐ சைன் பை பை 3 எப்படி ரைட் பண்ணாக்கா காசுக்கு சி ஐ சைனுக்கு எஸ் போட்டு இந்த என்ன ஆங்கிள் வருதோ அதை போடுறோம். ஓகேங்களா. சிஐஎஸ் ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ அப்போ 3 இன்ட்டு சிஐஎஸ் பை பை 3 ரைட் பண்ணுவோம். இது என்ன மீனிங்னாக்கா சீனா காசா பை பை 3 ப்ளஸ் ஐ சைனா பை பை 3 இது ஷார்ட்டாக ரைட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ கே ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணிங்கனாக்கா இந்த வருது நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு கே ஈக்குவல் டு 1 கே ஈக்குவல் 2 அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு வென் கே ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணுறீங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ இசட் ஈக்குவல் டு 3 இன்ட்டு காஸ் ஆஃப் 2k பை ப்ளஸ் பை பை 3. இப்போ 2 இன்ட்டு கேவுக்கு வேல்யூ 1 2k பை ப்ளஸ் பை பை 3. எங்கெல்லாம் கே இருக்கோ 1 அப்ளை பண்ணி ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் 2 இன்ட்டு கேவுக்கு வேல்யூ 1 பை ப்ளஸ் பை பை 3. ஓகேங்களா. ஸோ இது சிம்பிளை பண்ணிங்கனாக்கா z equal to 3 into so 2 ones are 2 pi 2 ones are 2 into pi 2 pi plus pi now 3 pi so அப்போ cos of 3 pi by 3 plus I sin of அதை மல்டிப்ளை பண்ணினாக்கா 3 pi by 3 னு ஓகேங்களா. ஸோ 3 cancel so z is equal to 3 into cos of pi plus I sin of pi ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இது எப்படி ஷார்ட்டாக ரைட் பண்ணி தெரியும் உனக்கு 3 இன்ட்டு காசுக்கு சி ஐ எஸ் பை ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கே ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணிச்சு 2 அப்ளை பண்ணணும். வேன் கே ஈக்குவல் டு 2 அப்ளை பண்ணணும் ஓகேவா. ஸோ அப்போ இசட் ஈக்குவல் டு 3 இன்ட்டு காஸ் ஆஃப் 2k பை ப்ளஸ் பை பை 3. அப்போ 2 கேவுக்கு வேல்யூன்னு 2k பையா ப்ளஸ் பை பை 3 ப்ளஸ் I sin of 2k pi plus pi 2 into k க்கு 2 k pi plus pi by 3 ஓகேங்களா. ஸோ இது சிம்பிளை பண்ணுங்கள். z equal to 3 into ஸோ 2 2s are 4 into pi 4 pi ஓகேங்களா. 4 pi கிட்ட 1 pi அப்படின்னா 5 pi ஆகிடும். ஸோ அப்போ cos of 5 pi by 3 plus I sin of at the same 2 2s are 4 pi plus 1 pi 5 pi by 3 ஓகேங்களா. ஸோ z is equal to 3 into CIS 5 pi by 3 that's all. Hi students, today homework sums example 2.28. If z equal to cos theta plus I sin theta, show that z power n plus 1 by z power n equal to 2 cos of n theta and z power n minus 1 by z power n equal to 2i sin n theta. எக்ஸைஸில் 4 sum மாடல் தான் ஒர்க் அப் பண்ணணும். 4 sum மாடல் போட்டோங்களா அதே மாடல் தான் இது ஒர்க் அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.34 சால்வ் த ஈக்குவேஷன் z³ plus 8i equal to 0 where z belongs to c means காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ லாஸ்ட்டாக சம் ஒர்க் அப் பண்ணுங்களே z³ plus 8 equal to 0. ஸோ அந்த மாடல் அது. ஸோ அதில் 8 இருக்குது, இங்கே 8iன்னு இருக்குது. அட் த சேம் z³ equal to இந்த டேர்ம்ஸ் அப்படியே சேம் பண்ணால் -8i ஆகிடும்.
ஸோ அந்த -8 எப்படி ஸ்பிட் பண்ணா 8 இன்ட்டு -i ஸ்பிட் பண்ணிடணும். 8 இன்ட்டு -i, 8 இன்ட்டு -1 ஸ்பிட் பண்ணிங்களா, அதேமாதிரி 8 இன்ட்டு -1 ஸ்பிட் பண்ணிட்டு இந்த -1க்கு என்னன்ட்டு அந்த டேபிள் காலம் என்ன நான் சொல்லியிருக்கேன்ல, பேஜ் நம்பர் 77 இருக்குது. ஸோ z ஈக்குவல் டு -i வந்துனாக்கா அதுக்கு என்ன ஆகுமெண்ட்டு, பிரின்சிபல் ஆகுமெண்ட் பாருங்கள். ஸோ -i வந்தாக்கா -π/2 வரும், அதுக்கு பிரின்சிபல் ஆகுமெண்ட்டு. ஸோ ஜென்ரல் டைம் பார்க்கும்போது 2nπ கூட ஆட் பண்ணிடணும், 2nk 2nπ ஆட் பண்ணியிருந்தோம். பட் 2nπ -π/2 வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாடலை வச்சு ஒர்க் அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.